நித்தம் ஒரு பாட்டு எழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா அனல் பாட ஏனோ பார்க்கிற கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா அனல் பாட ஏனோ பார்க்கிற ஓடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து வேணும் இருக்கு ராத்திரி விடிய காலில் ஏஞ்சி பாக்குறேன் என் பொண்டாட்டிய காணும் ஆமா என் புள்ள பக்கத்துல படுத்திருக்கான் என் பொண்டாட்டி அதுக்கு பக்கத்துல படுத்திருக்கு ஏஞ்சி பாக்குறேன் என் பொண்டாட்டிய காணும் என் பிள்ளைக்கு பக்காக்குறேன் அம்மாவை காண்டா எங்கடா போச்சு கேட்டேடா நீ கேக்குற நான் கேட்கறேன் அப்பா அது 5:30 மணி இருக்கும் ஏஞ்சி போயிட்டுப்பா அப்படின்னு சொல்றான் என்னத்துக்குடா போனா குடிசார் ஒருத்தர் வந்திருக்காரு ஒரு 10 பேர் சேர்க்க சொன்னாங்களாம் அதுக்குதான் அம்மா காலையிலே எழுந்திரிச்சு போயிட்டு 5:30 மணிக்கு அது புது குழுவு 5:30 மணிக்கு வந்துட்டானா எப்படி வரான்னு பாரு மாப்பிள்ள மாதிரி ஒயிட்டு போட்டுக்கிட்டு பிளாட் பேண்ட் போட்டுக்கிட்டு நல்ல ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல பேக்க மாட்டிட்டு வந்திருக்கான் என் பொண்டாட்டிய கூப்பிட்டுருக்கான் ஊக்குனர்னு உனக்கு பதவி தாரான் ஒரு ஊக்குனர் ஆமா தலைவிக்கு பேரு ஊக்குனர் ஒரு 15 பேர் சேருங்க இன்னைக்கே உங்களுக்கு பணம் ஏற்றி விட்டுறான் ஆமா ஏற்றி விட்டுறான்ட்டாங்க உடனே சரசரன்னு என் பொண்டாட்டி என்கிட்ட வந்தா என் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி ஆமா ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்க மொத்தம் 90 நாள் தான் அப்பா கல்யாணம் பண்ண புதுசுல என்ன கூப்பிட்டா பாரு ஏன் மாமா ஏன் அத்தா ஏன் கனவான்னு கூப்பிட்டா பாரு எப்போ 20 வருஷத்துக்கு முன்னேறி அந்த பேச்சு இன்னைக்கு கூப்பிடுறாயா மாமா சீக்கிரம் வாங்க மீன் பொறிச்சு வச்சிருக்கேன் கோழிக்காய் அடிச்சு அப்படியே வச்சிருக்கேன் தலைகால தண்ணிய பொறிச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு நேரத்தோட மாயம் 3 வாங்குறான் மாயம் 3 வாங்குங்கிறான் வேட்டி கட்டையெல்லாம் பாக்குறா அப்படி உஜாலா போட்டு காய்தியா எனக்கே சந்தேகமா போட்டு நம்ப பொண்டாடி தானா இல்ல எழுத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியா இந்த வேலை எல்லாம் பாக்குறான்னு சரன்னு போனோம்பா சிதம்பரம் போனோம்னா அந்த பெரிய பில்டிங்கு அங்க என்ன பண்ண எல்லாரும் பேரும் வரிசையெல்லாம் கூப்பிட்டான் ஆமா ஒவ்வொருத்தரா கூப்பிட்டாங்க ஏன் பொண்டாட்டியும் கூப்பிட்டாங்க ஐயா கூப்பிட்டு ஏன் சராச்சான்னு கடைன்னு போனா அவ ஒரு 25 கையெழுத்த போட்டவனே என்ன அப்படியே திரும்பி பார்த்தான் எனக்கு பேரு வீட்டுல வச்சது வீரமணி அந்த ஆபீஸோட கூறாம ஏன் நாமினி எங்கிறான் நாமினி என் பேரு ஆமா நான் போனேன் எனக்கு 56 கையெழுத்து போட சொல்றாங்க கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு அந்த பேங்க்ல என்னன்னா அக்கௌண்ட்ல ஏற்றி விட மாட்டான் அப்படியே கையிலே கொடுக்குறாங்க அந்த பேங்க்ல பேரு விதி வெள்ளி அவன் தான் நல்லா இருக்கா நம்ம விதிய முடியாது ஆமா என்ன சின்ன சரோஜா ஆமா என் பேரு ஆனந்த் என் பேரு நாமினி எதுக்கு அங்க கேட்ட கதையா சும்மா வெயில்ல கிடந்தாலும் பார்க்க மாட்டா சேத்துல கிடந்தாலும் கூப்பிட்டது கிடையாது ஏன் மாமா இங்க நிக்க சேர்ல உட்காருங்க இந்த சேர்ல உட்காருங்க சொல்லி கையெழுத்து போட்டையா அவ்வளவுதான் அது வரைக்கும் தான் மாமா மரியாதை இங்க வா ரமேஷ் அப்பா கோழி கவுத்திருக்காங்க திறந்த விடவே இல்ல கண்ணுக்குட்டி கட்டி கிடக்க அதையும் திறக்கல நாத்தாங்களுக்கு தண்ணி வச்சிருக்க அதையும் பார்க்கல உனக்கு என்ன வேணும்னா 1 லட்சம் ரூபாய் பணத்தை கையில கொடுத்துட்டாங்க அந்த பேங்க் மேனேஜர் அப்படியே மெதுவா ஒரு நோட்டை அப்படியே 500 ரூபாயா இந்தாக்குவா நீ என்ன பண்ணுவியா என்ன ஏது பண்ணுவியா 1 அடிப்பியா 1.5 சாப்பிடியா சைடிஷ் கப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா விட்டுட்டு போ மறுநாள் தீபாவளி உடனே போகணும் எங்க போகுது பாரு இங்கு பப்புனாக நடிக்கும் மயிலாடுதுறையை சேர்ந்த ஆனந்த் அவர்களுக்கு விழா குழு சார்பாக மணமாலை அறிவிக்கப்படுகிறது. இங்கே ஆறுமணி வாசிக்கும் அண்ணா அவர்களுக்கு விழா குழு சார்பாக மணமாலை அறிவிக்கப்படுகிறது. இங்கே மிருதங்க சக்கரவர்த்தி உயர்த்திரு
வேப்ப கருவேப்பிள்ளை குறிச்சியை சேர்ந்த காளிமுத்து அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். அடுத்தபடியாக ஆள்ரவுண்டு தம்பி கருவேப்பிள்ளை குறிச்சியை சேர்ந்த ஆள்ரவுண்டு தம்பிக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். அதே போன்று தாளம் வாசிக்கின்ற அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார்கள். மாலை அணிவித்து வந்ததும் வராதுமாக மாலை அணிவித்து மரியாதை செய்திய ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணா